சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வழமை போல கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே அது பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அது ஒரு சுருக்கமாக, மிகவும் சுருக்கமாக நாங்கள் சொல்கிறோம். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்றால் என்ன என்று விவரமாக யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1 வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூவுலகத்துக்கு வந்ததென்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ யார் வந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவாதி தேவன் மாம்சமாக, அவரே வார்த்தை, அவரே தேவன், அவர் மாம்சமாக இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார் என்றதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் 1:29 சொல்லப்பட்டிருக்கு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. அப்போ ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் அவர் வந்தார். மாம்சமாக, தேவாதி தேவன் மாம்சமாக இந்த பூலோகத்துக்கு வந்தது ஒரே ஒரு நோக்கம். மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது, மனுஷன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய அவனால் முடியாமல் இருக்கிறான். மனுஷனே தேவனுக்கு எதிராக பாவம் செய்தான். ஆனபடியால் தேவன் மனுஷனாக வந்து, மனுஷன் சார்பில் வந்து, மனுஷனுக்காக சிலுவைக்கு சென்று தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை தந்தார். அப்போ சுருக்கமாக இது எல்லாவற்றையும் சேர்த்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:4 மிக முக்கியமான ஒரு வேத வார்த்தை. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், ஆவியின்படி நடக்கிறவர்களிடம் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். மறுபடியும் சொல்கிறேன், ஆவியின்படி நடக்கிறவர்களிடம் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும். அப்போ இந்த வேத வார்த்தையில் குறிப்பாக முக்கியமான அம்சங்கள் என்ன என்று சொன்னால், இந்த ரோமர் 8:4 மாம்சத்தின்படி நடவாமல், 2வது ஆவியின்படி நடத்தல், 3வது நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறுதல். இந்த விஷயத்தை தான் நாங்கள் விவரமாக பார்த்து கொண்டு வரோம். இதை பற்றி நாங்கள் விவரமாக அறிவதற்கு ஏதுவாக இப்பொழுது நாங்கள் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நிலங்களை மீட்டு கொண்டீர்.
அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோத்திரம் பிதாவே. பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டீர். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூலகத்திற்கு அனுப்பினீர். அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீர். அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்டீர். அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவினீர். பாவத்தின் கடன்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்தீர். பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விடுதலை செய்தீர். இப்படியாக எங்களுக்கு பூரணமாக நீதியை பெறும்படியாக அருமையான தேவனே எல்லாவற்றையும் எங்களுக்காக சிலுவையில் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று தேவரீர் பிரகடனப்படுத்தினீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. தேங்க்யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இந்த அக்டோபர் 8 நான் கடைசி செய்தியில் இறுதியாக நான் இந்த அமலேக்கை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே அமலேக் மாம்சத்தை பிரதிபலிக்கிறான். அப்போ இந்த மாம்சத்தை என்ன மாதிரி இஸ்ரவேலியர்கள் தோற்கடித்தார்கள், மோசேயின் மூலமாக என்ன மாதிரி தோற்கடித்தார்கள் என்ற விவரத்தை நான் கடைசி செய்தியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். மாம்சம் தோற்கடிக்கப்பட்ட விதம். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்மிடத்தில் மிகவும் பயங்கரமான மோசமான ஒரு எதிரி மாம்சம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது உள்ளான எதிரி, உள்ளுக்குள்ளே இருக்கிற எதிரி. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே அந்த உள்ள எதிரி தன்னுடைய மோசமான செய்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அமலேக்கியர், அதாவது இஸ்ரவேலியர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டவுடன் பரிசுத்த ஆவி, தண்ணீர் பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறது. அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டவுடன் அமலேக்கியர் அவர்களோடு யுத்தம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. நாங்கள் அறிய வேண்டிய விஷயம், மாம்சம் எந்த காலத்திலும் யுத்தத்துக்கு உடனடியாக கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற மாம்சம், நம்ம எல்லோருக்குள்ளேயும் அந்த மாம்சம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே மாம்சம் அது தன்னுடைய மோசமான செயற்பாடுகளை தொடங்கும், தம்முடைய யுத்தத்தை தொடங்கும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ அந்த யுத்தத்தை எப்படி தோற்கடிக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு விவரமாக பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணத்தை எடுத்து, பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். இப்போ நாங்கள் என்ன மாதிரி என்று சொன்னால் ஆவிக்குரிய நற்கிரியர்கள் கவனமாக பாருங்க. அப்போ அந்த மாம்சத்தை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்படி இருக்க அடுத்த பிரச்சனை என்ன மாதிரி என்றால், அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய நற்கிரியைகளை செய்வதனால் தாம் ஆவிக்கேற்றபடி நடப்பதாக அவர்கள் கருதுகின்றனர். அப்போ ஒன்றும் மாம்சத்தில் நடக்க வேணும், ஆவியில் நடக்க வேணும். மாம்சத்தில் நடந்தால் யுத்தம் ஆரம்பமாகும். அந்த யுத்தத்தை எப்படி முறியடிக்கிறது என்ற விவரத்தை நாங்கள் அமலேக்கியருடைய உதாரணத்தை எடுத்து, அதாவது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக எடுத்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். இப்பொழுது நாங்கள் ஆவிக்கு போகிறோம்.
அப்போ கிறிஸ்தவர்களுக்கு நமாதி என்று சொன்னால், அப்போ எப்படி நீங்கள் ஆவியில் நடக்கிறீங்கள், ஆவிக்கேற்றபடி எப்படி நடக்கிறீங்கள் என்று சொன்னால், ஆவிக்குரிய நற்கிரியைகளை செய்வதனால் தாம் ஆவிக்கேற்றபடி நடப்பதாக அநேகமான கிறிஸ்தவர்கள் அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல என்பதனை அவர்கள் அறியும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ முதற்கண் கிறிஸ்தவர்கள் அறிய வேண்டிய ஒரு பாரிய உண்மை என்னவென்றால், கிறிஸ்தவம் விசுவாசிப்பதே அன்றி ஏதாவது செய்வதல்ல. அப்போ பிபிளிக்கல் கிறிஸ்டியானிட்டி, வேதத்தோடு சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவம் எந்த காலத்திலும் விசுவாசத்தில் தங்கி இருக்க வேணுமே தவிர ஏதாவது செய்கிறதில் ஒரு காலமும் தங்கி இருக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நம்மால் எதனையும் செய்ய முடியாது. இந்த உண்மையை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த உண்மையை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறார்களோ, அன்றைக்கு அவர்கள் என்ன மாதிரி என்று சொன்ன ஆவியில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக உண்டு. கிறிஸ்தவர்களால் எதனையும் செய்ய முடியாது. ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் எதனையும் செய்ய முடியாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேணும். அப்போ நம்மால் எதையும் செய்ய முடியாதபடியினாலேயே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து நமக்காக எல்லா அலுவலையும் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிரகடனப்படுத்தினார். அப்போ நம்மால் இயலுமாயிருந்தால் அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சுருக்கமாக நம்மால் எதையும் செய்ய முடியாது. அப்போ செய்ய முடியாமல் இருக்கிறபடியினால் விசுவாசத்தில் நீங்கள் பின்பற்ற வேணும் என்று சொல்லி அவர் நமக்கு அறிவுறுத்தி இருந்தார். அப்போ நமக்கு ஏன் செய்ய முடியாதுன்றதை ஆண்டவர் இந்த பூலோகத்தில் இருக்கும்போது தெளிவாக இஸ்ரவேலியர்களுக்கு கூறியிருந்தார். லூக்கா 12:26 மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் லூக்கா 12:26 தெளிவாக சொல்லியிருந்தார். கவனமாக இந்த வார்த்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய இருதயத்திலும் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று சொன்னவர் யோவான் 15:5 என்ன சொன்னார் என்று சொன்னால், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக கூறியிருந்தார். அப்போ கிறிஸ்து நம்மில் இருக்க வேண்டியது, நாம் கிறிஸ்துவில் இருக்க வேண்டியது தான் முக்கியமான விஷயம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அப்போ எல்லாம் முடிந்தது என்று சொல்லி யோவான் 19:30 நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து அந்த மிக முக்கியமான வார்த்தையை பிரகடனப்படுத்தி இருந்தார். எல்லாம் முடிந்தது, மனுஷா உனக்காக நான் என்ன செய்ய வேணுமோ அவ்வளவுத்தையும் செய்திருக்கிறேன், எல்லாம் உனக்காக செய்து முடித்திருக்கிறபடியினால நீ ஏதாவது செய்து நான் சிலுவையில் செய்த பலாபலன்களை பெற முயற்சிக்காமல் நான் சிலுவையில் செய்து முடித்த பலாபலன்களை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தினால நீ அதனை பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்தார். அதாவது மனுஷன் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையில் செய்து முடித்திருக்கிறபடியினால்
விசுவாசத்தின் மூலம் அவரால் செய்து முடித்த பலாபலன்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. கவனமாக நீங்கள் அவர் அதனைத்தான் எதிர்பார்த்தார். அவை நாம் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கவில்லை, விசுவாசிக்க வேணும் என்று சொல்லித்தான் அவர் எதிர்பார்த்தார். அப்போ செய்யாமல் அதற்கு பதிலாக விசுவாசத்தினால எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே ஆண்டவர் வலியுறுத்தி இருந்தார் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3:16 அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்மால் எதனையும் செய்ய முடியாது. கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவர் சிலுவையில் செய்து முடித்த பலாபலன்கள் எல்லாவற்றையும் விசுவாசத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால், இஸ்ரவேலில் யூதர்கள் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்த பொழுது, மனுஷனாக அவர் செயற்பட்ட பொழுது, யூதர்கள் என்ன மாதிரி என்றால் நாங்கள் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். அப்போ செய்ய விரும்பின யூதர்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6:28-29 யோவான் 6:28-29 சொல்லியிருப்பதை நாம் மிகுந்த அவதானமாக அதன் தாற்பயத்தை அறிய வேண்டும். ஏனென்று சொன்னால் மிக முக்கியமான விஷயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற, யூதர்கள் ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு என்ன பதிலை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்கள் அப்போ யோவான் 6:28-29 பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்றார். அப்போ என்ன சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்ய உங்களுக்கு விருப்பமாயிருந்தால் அவர் அனுப்பினவர் பரமபிதா அனுப்பியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை. அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டியது தான் தேவனுக்கேற்ற கிரியையை தவிர வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேணும் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்போ அவர் அனுப்பினதார் இயேசு கிறிஸ்துவை. அந்த இயேசு கிறிஸ்து என்ன சிலுவையில் செய்தார்? அப்போ இயேசு கிறிஸ்து யார், அவர் சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்ற விவரத்தை அறிந்து அதனை விசுவாசிக்க வேண்டியதே தேவனுக்கேற்ற கிரியை என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். மேலும் ஒருபடி கூட சென்று மார்க்கு 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கவனமாக கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு வார்த்தையை மிகுந்த கவனம் செலுத்த வேணும். என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். முடியாததென்ற ஒரு காரியம் இல்லை. ஆனபடியா ஜபத்தினால தான் அதை பெற வேணும், உபவாசத்தினால தான் அதை பெற வேணும், நான் ஏதாவது செய்து தான் அதை பெற வேணும், அந்த சிந்தனை நமக்கு வரக்கூடாது. அதுகள் தவறல்ல, ஆனால் அந்த சிந்தனை அதுகள் விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம் கேட்டது என்ன மாதிரினால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமென்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் எந்த ஒரு கிறிஸ்தவனும் எல்லாவற்றையும் ஒரு மூலையில் ஒதுக்கி வைத்துவிட்டு விசுவாசத்தில் நாட்டம் கொள்வானாக. விசுவாசத்தினாலே எல்லாம் கூடுமென்று சொல்லி தேவாதி தேவன் தன்னுடைய வாயினால் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த விசுவாசத்தை அது என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று தேடி 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 அதை நாம் அறிந்து கொள்ள வேணும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் கிறிஸ்தவர்களோ நாங்கள் ஏதாவது செய்ய வேணும், அதாவது இவர்கள் மாதிரி இஸ்ரவேலியர்கள் மாதிரி நாங்கள் ஏதாவது செய்ய வேணும், தேவனுக்கேற்ற கிரியைகளை நாங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். கிறிஸ்தவர்களும் அதே மாதிரியான விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேணும். அப்போ அவற்றை மறுமொழி, தேவனுக்கு ஏதாவது செய்ய உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் தேவன் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியுங்கள், அவர்தான் நான் என்று சொல்லி அவர் தன்னை காட்டி தன்னை பற்றி அவர் சொல்ல இல்லை. அப்போ உங்களுக்கு தேவன் அனுப்பினது ஆரென்றதை நீங்கள் அறிய வேணும். அதை நான் என்றது தெளிவாக இருக்கிறது. அப்போ என்ன நீங்கள் விசுவாசிக்க வேணும், நான் சிலுவையில் செய்ய போகிறத நீங்கள் விசுவாசிக்க வேணும். அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேணும். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய தேவனுக்கேற்ற கிரியை என்பதை ஞாபகத்தில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பெற்றிருக்க வேண்டும். அப்போ அந்த விசுவாசம் என்ன? அந்த விசுவாசம்தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இதனை தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் 2 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று தெளிவாக 1 கொரிந்தியர் 2:2 சொல்லியிருக்கிறார். அப்போ இப்படி இருக்க ஆவிக்கேற்றபடி நடத்தல் என்பது பற்றி பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய பதிலை நாங்கள் விவரமாக பார்ப்போம். அப்போ கிறிஸ்தவர்கள் ஆவிக்கேற்றபடி நடத்தல் என்ற விஷயத்தில் அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை நாம் தெளிவாக பார்த்து கொள்வோம். அவர்களுடைய கணிப்பின்படி வேத படிப்பு, பக்தியான ஜெப வாழ்க்கை, ஆத்துமாக்களுக்கு சாட்சி பகர்தல், சபைக்கு உண்மையாக இருத்தல், உபவாசம், தசமபாகம், தான தர்மம் என இப்படியாக அடுக்கி இவைகளை செய்பவனே ஆவிக்கேற்றபடி நடக்கிறான் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த அபிப்பிராயத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். இவைகள் முக்கியமானது தான், இதனை நாங்கள் புறக்கணிப்பதற்கில்லை. ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும் இவைகளை செய்வான் என்று சொல்லி எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நாம் அறிய வேண்டியது என்ன மாதிரி என்று சொன்னால், அத்தகைய செயல்கள் ஆவிக்கேற்றபடி நடத்தல் என பொருள்படாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவிக்கேற்றபடி நடப்பதென்றால் என்ன? கிறிஸ்துவையும் ஆவிக்கேற்றபடி நடத்தல் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றினதையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே ஆகும். அப்போ 3 வசனத்தை நான் கொண்டு வர போகிறோம். கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து, லூக்கா 9:23, அந்த விசுவாசத்தில் 1 கொரிந்தியர் 2:2 நிலைத்திருப்பதே ஆகும். யோவான் 15:4-5 கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ ஆவியில் நடக்கிறதென்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும்
விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு பேர்தான் ஆவிக்கேற்றபடி நடத்தல் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியதன் அடிப்படையிலேயே பரிசுத்த ஆவியானவர் நம்மில் செயல்படுகிறார். அப்போ ஒரு தொடர்பு இருக்குது. தொடர்பு ஆவியானவர் நம்மில் செயல்பட வேணுமா இருந்தால் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் நிறைவேற்றியதன் அடிப்படையிலேயே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அவர் செயல்படுகிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு ஒரு பிரமாணமாக தந்திருக்கிறார். அந்த பிரமாணம் என்ன? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று ரோமர் 8:2 இது பற்றி விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வழியில் பார்த்தால் கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றியது ஒரு சட்டபூர்வமான செயல் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 21, 22, 23 இது ஒரு பிரமாணம். நியாய பிரமாணத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதன்படி தான் கிறிஸ்து சிலுவையில் நமக்கு செய்து முடித்தார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 21, 22, 23 படி இது தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட பிரமாணம். பரிசுத்த ஆவியானவர் தான் ஏற்படுத்தின பிரமாணத்தின் அடிப்படையிலேயே செயற்படுகிறார். அதிலிருந்து அவர் ஒரு காலமும் விலகப் போவதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து சிலுவையில் செய்தது ஒரு நியாயம், ஒரு பிரமாணத்தின்படி கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு பிரமாணத்தை ஏற்படுத்தி கிறிஸ்து சிலுவையில் செய்த அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்களில் நான் செயல்படுவேன் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை ஏற்படுத்தி இருந்தார். அப்போ இதன் நிமித்தமே பல முறை ஒவ்வொரு வழியினாலும் நம்முடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அடிக்கடி வலியுறுத்தி இருந்தேன். அப்படி இருந்தால் வல்லமையினுடைய ஆதாரம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஒருமித்த நோக்கு இயேசு கிறிஸ்துவிலும் நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோள் அவர் சிலுவை நிறைவேற்றியதிலும் இருக்குமானால் நமக்கு வல்லமை தரப்படும் என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த வல்லமை பரிசுத்த ஆவியினால் தரப்படுகிறது. பரிசுத்த ஆவிதான் அந்த வல்லமை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இது பற்றி நாம் இன்னும் அதிகமாக அறிய வேண்டியதாக இருக்கிறது. அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.